எந்த தாயையும் பிரசவ வலியை பத்தி குழந்தை மூஞ்சிய பார்த்துட்டு பேச சொல்லுங்க பாப்பா. சிரிப்பா சிரிச்சிட்டு தான் சொல்லுவா, உன்னை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அப்பா அழமாட்டா. பலியின் ருசி அதுதான் குழந்தைகளை, மாணவ செல்வங்களை. பலியின் ருசி. நான் ஓட்டப்பந்தயம், மகேஷ்க்கு தெரியாது, நான் நல்லா ஓடுவேன். இப்போ ஓடிடுவேன் கொஞ்ச நேரத்தில். ஐ எம் an athletic. அதனால்தான் என்னுடைய பிரார்த்தனையில் முதல் பிரார்த்தனை, விசை உறும் பந்து போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். லைப்ரரியையும் கிரவுண்டையும் சரியா பயன்படுத்தின ஒரு ஸ்டூடெண்ட் நான். பேச்சு போட்டியில மட்டும் இல்ல பிரைஸ் வாங்கினது நான். அதை விட அதிகமா ஓட்டப்பந்தயத்தில் பிரைஸ் வாங்கியிருக்கேன். 180 என்னுடைய சர்டிபிகேட்ஸ். நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க, எனக்கே தெரியும். ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், 800 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். எனக்கு பேச்சு போட்டியை விட இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அப்பவே ஜெயிக்கிறது தோக்குறது தெரிஞ்சு போயிடும். இந்த பேச்சு போட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பு ரூம்ல உட்கார வச்சு நம்மள பேசிட்டு அறிவிக்க மாட்டாங்க. ஆண்டி விழாவில் அறிவிக்கிறோம், எல்லோரும் வந்து விடுங்கள். அப்படி 3 பேருக்கு பிரைஸ்க்கு 60 பேர் வந்து உட்காருவோம். ஆடியன்ஸ்க்காகவே அப்படி சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டான். எனக்கு பேச்சு போட்டியை விட ஸ்போர்ட்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது நீ எப்படி முழுமையாக அந்த புத்தகத்தில் இருக்கிறாயோ, அப்படிதான் ஒரு ஆட்டத்தை ஆடுகின்ற பொழுது, ஸ்போர்ட்ஸ்ல ஆடும்பொழுது 100% இருந்தா தான் அதுல ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. 100%. ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் தான். வேற எதையாவது யோசிச்சேன்னா கால் தவறிடும். அப்படி யோசிச்சு போய் பிரைஸ் வாங்கிட்டேங்க, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஃபர்ஸ்டா வந்துடலாம். கஷ்டம் எது தெரியுமா? ஃபர்ஸ்டா வந்துகிட்டே இருக்கிறது. To sustain our ability is the biggest task and the challenge. To sustain. ஒரு விஷயத்துல சஸ்டெயின் பண்றோம்ல, அரங்கேற்றம் முடிச்ச உடனே அமைதியாயிருவாங்க பல பேர். அது இல்ல, அரங்கேற்றம்ங்கிறது பிகினிங். நம்மில் பல பேருக்கு நாட்டிய அரங்கேற்றம் என்பது முடிவு. ஜெயிக்கிறதுங்கிறது பிகினிங். நான் பிரைஸ் வாங்கிட்டேன். அந்த போடியம் இருக்கும் தெரியுமா, பெருசா இருக்கும், செகண்ட் அப்புறம் தேர்டு குட்டியா இருக்கும். தெரியுமா தெரியாதா? நான் சொன்னேன்ல ஃபியூனரல் உட்காந்த மாதிரி உட்காரக்கூடாதுன்னு, ஆக்டிவா இருக்கணும். வந்துட்டேன் கிட்ட, அப்பவே பிரைஸ் மனசுல. அப்போதாங்க ஓடி வந்திருக்கேன். இங்க அத்லெட்டிக் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், தொடையில ஒரு டென்ஷன் இருக்கும். ஓடி வந்த உடனே ஒரு டென்ஷன். நான் என்ன பண்ணிட்டேன், திமிர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பயங்கர ரொம்ப நாள் யோசிச்ச ஒரு பிரைஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறினா எதுல கால் வைக்கணும்? தேர்ட்ல இல்லைன்னா செகண்ட்ல வைக்கணும். ஈஸி எது? தேர்ட்ல வைக்கிறது தான். ஏன்னா தான் குட்டியா இருக்கும். என் மனசு சொல்லுது, அதை கால் வைக்க மாட்டேன். எனக்கு தங்கம் பிடிக்கும். செகண்ட் பார்த்தேன், சில்வர். நோ. ஃபர்ஸ்ட்லயே ஏறின பாருங்க, கிறுக்குன்னுச்சு கால், நரம்பு இழுத்துருச்சு. நிக்கிறேங்க, தொட நடுங்குது, இழுக்கிற நரம்பு மேறிட்ட மேல. வராங்க பிரைஸ் கொடுக்கறதுக்கு வராங்க. அவர் இருக்கிறாரு 4 அடி, 3.5 தான் இருப்பாரு நினைக்கிறேன். துண்டு இருக்கிறாரு. வந்துட்டு அவர் இப்படி பிடிச்சிருக்கிறாரு. நான் இப்ப குனியணும், முடியல, நரம்பு பிடிச்சி இழுத்துருக்கு. பெண்ட் ஆகுறேங்க, இன்னும் பெண்ட் ஆகுறேன், இன்னும் பெண்ட் ஆகுறேன், பெண்ட் ஆயிட்டேன். அதுக்கு மேல பெண்ட் ஆனா கீழே விழுந்துருவ அளவுக்கு அவர் இருக்கிறாரு. மாலையா அவர் போட்டார், தங்கம் போட்டார். இப்ப நிமிர முடியல, தங்கம் ஆடுது, என் முன்னால் ஆடுது. என் மனசு சொல்லுச்சுங்க, தங்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஜெயிச்சிட்டேங்க. ஆனா வலி ரொம்ப உறுத்துது. மனசுல ஒரு ஃபிளாஷ், ஏய் சுல்தானா நிமிர், வலியை பற்றி கவலைப்படாத, வலியை ருசி. அந்த வலி இல்லை என்றால் உனக்கு இந்த தங்கம் இல்லை. இவ்வளவுதாங்க. ஒரு அகங்காரம், ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், இது எல்லாம் கலந்ததுதான் அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன திண்மை. அது வந்துடணுங்க. அந்த வலியை ருசிக்கணும். Feel the pain, my dear. Never suffer. Suffering ஆகாத.
பெயினை ஃபீல் பண்ண. பெயின் இஸ் சென்சேஷன். அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணா நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். வலியே இருக்காது. யாருக்கு? செத்துட்டா வலி இருக்காதுங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ செத்து போனா எப்படி இருக்கும்னு சொல்லவா? யாருக்கும் தெரியாது தானே செத்து போனா எப்படி இருக்கும்னு. தாத்தா சொல்லிட்டார், ஐயா வள்ளுவன். தூங்குறோம்ல, அதான் சாவுங்கிறான். உறங்குவது போலும் சாக்காடு. 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் செத்துப்போ போதும். 19 மணி நேரம் உழைப்பில் இரு, விழிப்புணர்வோடு இரு என்றுதான் சொல்கிறார்கள். தூங்கிக் கொண்டே இருந்தால் செத்து போனாய் என்று பொருள். தூங்காத. லிமிட் யுவர் ரெஸ்ட் டைம். ரெஸ்ட் டைமை லிமிட் பண்ணிட்டு விஷயங்களை புரிந்து கொண்டு do have connect with the subject. Whatever you study, you will